காட்டுக்கே ராஜானா அது சிங்கம் தான். அப்பேற்பட்ட சிங்கம் கூட கழுகு கிட்ட எந்த வம்புமே வச்சுக்காதான். கழுகு கிட்ட வம்பிழுக்கிற ஒரே ஒரு பறவைனா அது காகம் மட்டும்தான். இந்த காகம் என்ன பண்ணுமா, எப்ப பார்த்தாலும் கழுகோட கழுத்து மேல ஏறி உட்கார்ந்து ஏதாவது ஒண்ணு சீண்டிக்கிட்டு வம்பிழுத்துக்கிட்டே இருக்குமா. ஆனா கழுகு இந்த காகத்துக்கிட்ட சண்டை போடாதான், தன்னோட பலத்தை காட்டாதான், இதுக்கெல்லாம் ட்ரை கூட பண்ணாதான், அதோட எனர்ஜிய இந்த மாதிரி விஷயத்துக்கு வேஸ்டே பண்ணாதான். அதுக்கு பதிலா அந்த கழுகு என்ன தெரியுமா பண்ணுமா, மேல மேல பறந்து அந்த காக்காவால மூச்சே விட முடியாத அளவுக்கு அவ்வளவு தூரத்துக்கு பறந்து போகுமா. அவ்வளவு தூரத்துக்கு அது பறந்து போனதுக்கு அப்புறமா அந்த காக்கா அவ்வளவு ஹைட்ல இருந்து மூச்சு விட முடியாம கீழே விழுந்துருமா மயங்கி. இதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்லயுமே நமக்குன்னு ஒரு கோல் இருக்கும். அந்த கோலுக்கு நம்ம தகுதியானவங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலுமே சில பேர் இதே மாதிரி தான் ஏதாவது ஒண்ணு சீண்டிக்கிட்டு வம்பளத்துக்கிட்டு நம்மள கிட்ட நெகட்டிவா பேசிக்கிட்டு இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களெல்லாம் சட்டை பண்ணாம நம்ம கோலை நோக்கி போயிட்டே இருக்கணும். இந்த காகம் மாதிரி அவங்களும் நாட்போக்குல விலகிடுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம உங்களோட கோலை நோக்கி போயிட்டே இருங்க. நாட்போக்குல உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க இந்த காகம் மாதிரி தான் காணாம போயிடுவாங்க. ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. யாராவது ஏதாவது நெகட்டிவா பேசினா அதெல்லாம் கேட்காதீங்க. உங்களோட கோலை நோக்கி நீங்க போங்க. எல்லாமே நல்லதா நடக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அவள் சொல்லும் கதைகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் இந்த மாதிரி கதைகள் உங்களை தேடி வரும். இன்னொரு கதையில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.